Hello friends, welcome to ITGD Stocks. இன்னைக்கு ஜூலை 4th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் ஜூலை 5th இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலை 4th எடுத்தோம்னா நமக்கு நிஃப்டி வந்து ஒரு 22,286 வந்து நம்ம ஜூலை 3rd க்ளோஸ் ஆகி ஜூலை 4th ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 24,369 ஓப்பன் இருக்குது. அங்கேருந்து 24,401 ஹை வச்சுருக்கிறான். 24,281 லோ. ஸோ லாஸ்ட்டு நம்ம ஜூலை 4th க்ளோசிங் பார்த்துட்டோம்னா 24,320. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து ஒரு ப்ரீவியஸ் லோ கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு. ஸோ ஓவரால் பாசிட்டிவ் தான். டே டு டே டெய்லி நம்ம கன்சிஸ்டண்டாக இப்போ கேப் அப் பட்டிருக்கிறோம். ஸோ நம்ம கொடுக்குற லெவலில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி அதே போல் ஜூலை 3ஆம் தேதி வந்து 53,089 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஜூலை 4 ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 53,357 ஓப்பன் பண்ணி 53,357 ஹை வச்சு 52,815 வந்து லோ வச்சுருக்கிறேன். ஸோ க்ளோசிங் பார்த்துட்டோம்னா 53,103. ஸோ எல்லாம் ஒரு நியூட்ரலாக தான் இருக்குதுங்க. 0.4% மைனஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்துட்டீங்கன்னா 0.6% பாசிட்டிவ். ஸோ எல்லாம் நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ சென்செக்ஸ் எடுத்துட்டோம்னா ஸோ சேம் கேப் அப், சென்செக்ஸ் கேப் அப். 79,986 வந்து ஜூலை 3 க்ளோசிங். ஸோ ஜூலை 4th ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 80,321 ஓப்பன் பண்ணியிருக்கோம். சேம் ஹை வச்சிட்டோம்னா 80,392 ஹை. லோ பார்த்துட்டோம்னா 79,986 லோ வச்சுருக்கிறோம். ஸோ க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 80,000 மேலே க்ளோஸ் பண்ணி 80,049 க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பக்கத்தில் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ சொன்ன மாதிரி சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ மேபி ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது. பட் ஒரு ஹையில் ஓப்பன் பண்ணி ஒரு ஆல் டைம் ஹையில் ஓப்பன் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்ப்போங்க. ஸோ அடுத்து டாப் செக்டார் வந்து நமக்கு நிஃப்டி ஃபார்மா வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்திருக்குது. ஓவரால் டாப் பாசிட்டிவ் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம்னா நமக்கு டாப் நெகட்டிவில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிஃப்டி மீடியா இருக்குது. ஸோ நிஃப்டி மீடியா கன்சிஸ்டண்ட்டாக டாப் லோஸில் 3-4 டேஸ் வந்துட்டுருக்குது. ஸோ பாசிட்டிவ் வந்து நிஃப்டி ஃபார்மா, நெகட்டிவ் வந்து நமக்கு நிஃப்டி மீடியா வருது. ஸோ அடுத்து ஓவரால் டாப் கெய்னர்ஸ் டாப்பர்ஸ் நிஃப்டி 50ல் பார்த்துட்டோம்னா டாடா மோட்டர்ஸ் டாப் கெய்னர். டாடா மோட்டர்ஸ் வந்து 2.75% டாப் கெய்னர் இருக்குது. HCL டெக் வந்து 2.63% டாப் கெய்னர் இருக்குது. ICICI பேங்க் 2.53% டாப் கெய்னர்லையும், சன் ஃபார்மா 1.83% டாப் கெய்னர்லையும், TCS 1.38% டாப் கெய்னரில் இருக்குதுங்க. ஸோ நெகட்டிவ்ஸ் டாப் லூசஸில் பார்த்துட்டோம்னா HDFC பேங்க் ஃபஸ்ட்டில் இருக்குது, பஜாஜ் ஃபினான்ஸ் செகண்டு, அதானி தேர்ட், விப்ரோ ஃபோர்த், டாட்டா டெக் மஹேந்திரா ஸோ இப்போ HDFC எடுத்துட்டோம்னா 2.30% மைனஸ்லேயும், பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 2.06% மைனஸ்லையும், அதானி 1.47% மைனஸ்லையும், விப்ரோ 1.25% மைனஸ்லையும், டெக் மஹேந்திரா வந்து 1.20% மைனஸ்லையும். இதில் பேங்க் செக்டர் ஒன்று இருக்குது HDFC வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் ட்ரெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து அட்வான்ஸில் வந்து அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் வந்து 1,531 ஸ்டாக்ஸும், டிக்ளைன்ஸில் வந்து 1,175 ஸ்டாக்ஸும், அன்சேஞ்சில் வந்து 86 ஸ்டாக்ஸும், 52 ஹையில் வந்து 234 ஸ்டாக்ஸ் 52 ஹையில் இருந்துருக்கு. இன்றைக்கி டச் இருக்குது. ஸோ 8 ஸ்டாக்ஸ் 52 லோ. ஸோ மேக்ஸிமம் ஆல் டைம் ஹையில் இருக்கிறது 52 லோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்பர் சர்க்கியூட் பார்த்துட்டோம்னா 166 வந்து அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி, 46 ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து லோயர் சர்க்கியூட்டும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் டாப் கெய்னர் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து MCX க்ளோசிங் பார்த்துடலாம். ஸோ கோல்டு பார்த்திங்கன்னா நியூட்ரல் 0.9% மைனஸ் நியூட்ரலே க்ளோஸ் இருக்குது. சில்வர் பார்த்திங்கன்னா 0.19% ஒரு பாசிட்டிவ்லையும். ஸோ லெட்டு வந்து
0.16% ப்ராஃபிட்லையும் பாசிட்டிவ்லையும். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம நெகட்டிவில் பார்த்துருக்குறோம். ஸோ 2% இன்றைக்கி 2.56% மைனஸ்லையும். ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1.08% பாசிட்டிவ்லையும். அலுமினியம் இன்றைக்கி 0.15% மைனஸ்லையும். ஸோ காப்பர் 0.57% பாசிட்டிவ்லையும். ஜிங்க் 0.73% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் இருக்குது. ஸோ இதான் இன்றைக்கோட MCX கமாடிட்டிஸ் க்ளோசிங். ஸோ கோல்டை நியூட்ரல் வச்சுக்கலாம். நேச்சுரல் கேஸ் அலுமினியம் மட்டும் இன்றைக்கி மைனஸ்லையும். மீதி ஜிங்க், காப்பர், க்ரூட் ஆயில், லெட், சில்வரில் பாசிட்டிவ்லையும், கோல்டு நியூட்ரல்லையும் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஸ்டாக்ஸ் நம்ம நேற்று ஈவன் June 4th ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் டாடா கன்சியூமர் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ டாடா கன்சியூமர் நம்ம சொன்ன லெவலில் கட் ஆகலை, அதனால் அது ஆக்டிவேட் ஆகலை. ஸோ பிஎஃப்சி பார்க்கலாம். பிஎஃப்சி நம்ம சொன்ன லெவலில் கட் ஆகலைங்க. ஐசிஐசி ப்ரிவிலேஜ் நம்ம சொன்ன லெவலில் கட் ஆகி பட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குதுங்க. ஸோ கட் ஆகி அப்சைட் நம்ம லெவலுக்கு மேலே க்ளோஸாக இருக்குது, வெயிட் பண்ணேன். க்ளோஸ் ஆச்சு நமக்கு ட்ரேட் போகலாம். ஸோ பெருசாக வேறு எதுவும் இல்லைங்க. ஆர்இசி பார்த்துருந்தோம். ஆர்இசி என்ன லெவல்? ஆர்இசி ஒன்றா 607 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி லாலா பார்த்து எது கொடுத்துருக்குங்க. லாலாபாத் ஒரு அப்சைட் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. நம்ம லெவல் இருந்து அப்சைட் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம லெவலில் 52 ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகி ஸோ ஒரு பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் இருக்குது. ஒரு நல்ல டார்கெட் பார்க்கலாம். இன்றைக்கி 3% அப்சைட் கொடுத்துருக்குறோம். கேஸ்ட்ரோல் நம்ம சேர்த்து சொல்லியிருந்தோம். கேஸ்ட்ரோல் நல்ல மூமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங்லேருந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் 3.32% க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஸ்ட்ரோல் நல்லா இருக்குது. பவர் கிரேட் எதுவும் மூமெண்ட் இருந்த மாதிரி இல்லை. பவர் கிரேட்டுன்னு எதுவும் நம்ம சொன்ன லெவல் நான் கரெக்டாகல. ஸோ இன்றைக்கி 5th July 2024 ஸ்டாக்ஸ் டு வாட்ச், இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ், பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ், சப்போர்ட் லெவல் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஸ்டாக் ரேடாரில் பார்த்துட்டோம்னா லாரஸ் லேப். லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா 460 மேலே ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். அது கட்டாச்சுன்னா 471 ஒரு நாள் ஹை கட்டாச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ லாரஸ் லேப் உங்களை ரேடார் வாட்சஸில் போட்டுருங்க. கோஃபோர்ஜ் வந்து நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்குறோம். பட் இன்னும் நம்ம லெவல் கட் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி வாட்சஸில் போட்டு வச்சு பாருங்கள். கரெக்டாக எடுக்கலாம். நானும் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன், வாட்ச் பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் பிடிஎல் ஸோ வீடியோவில் ஒரு நல்ல மூமெண்டம் இருக்குன்னு நம்புகிறேன். ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி தான் இருக்குது. பட் ஹை கட்டாக இருக்குதுங்க. ஸோ நம்ம ஒரு லெவல் கட்டாக இருக்குது. ஸோ ரேடாரில் வைங்க. நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்து நல்ல மொமெண்டம் இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுவோம். லாலாபாத் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எஸ்ஜேவிஎன் ஸோ இன்னும் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் எதுவுமே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஜேவிஎன் வந்து ஒரு ஸ்மால் லெவல், ஒரு 138 ஒரு சின்ன லெவல். அது கட்டாயம் மேலே 140 க்ளோஸ் இருக்குது. பார்க்கலாம். ஒரு ஃபர்தர் மூவ்மெண்ட்டும் பார்த்துட்டோம்னா ஒரு 53 க்ளோஸ் 53 டச் வாய்ப்பு இருக்குது. அது கட்டாச்சுன்னா 61க்கு போக. ஸோ
எஸ்ஜேவின் வந்து உங்கள் ரேடாரில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். பாஸ்ட் 2 days நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எஸ்ஜேவின் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ட்றது 52 வீக் ஹை கிட்டேயும் லாஸ்ட் வீக் ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் சைட்லேயும் ஒரு ஈவன் கட்டாகிற நிலமையில் இருக்குது. நம்ம ரேடாரில் வச்சுருங்க. நம்ம லெவல் கட்டாகிற நிலமையில் தான் இருக்குது. ஸோ கட்டாச்சுன்னா பாசிட்டிவ் க்ளோசிங்கில் இருந்தால் ஒரு நல்ல மூமெண்டம் பார்க்கலாம். ஸோ ஐசிஐசி பேங்க் உங்கள் ரேடாரில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ஹோட்டல் வந்துடலாம். இந்தியன் ஹோட்டல் பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஆகணும். இன்றைக்கி ஒரு ஹை கட்டாகி ஈவன் ஜூலை 4th ஹை கட்டாகி மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஒரு 62 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அதை கட்டாச்சுன்னா ஒரு நல்ல பெஸ்ட் அப்கமிங் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு 662 போக வாய்ப்புண்டு. ஈவன் ஜூலை 5th வந்து ஜூலை 4th ஒரு ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகும். வித் லெவல் ஆஃப் 20 மேலே க்ளோஸ் ஆகும். சன்ஃபார்மா பெருசாக இதுலேயும் வச்சுன்னா லெவல் நீ கட்டாக இருக்குது. பட் இது மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் அதுக்கு மாதிரி இருந்தால் ஒரு நல்ல மொமெண்டம் பார்ப்போம். பெருசாக மொமெண்டம் இல்லைங்க. ஒரு நமக்கு பெரிய பர்சன்டேஜ் எது கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ வாட்ச் பண்ணி உங்கள் ரேடாரில் போட்டு ஃபாஸ்ட் ப்ராஃபிங் புக்கிங்கோட பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஒரு சின்ன லெவல் பிரேக்கில் கிட்ட தான் இருக்குது. ஸோ நாளைக்கு 608க்கு மேலே ஹெச்டிஎஃப்சி லைஃப் க்ளோஸ் ஆச்சுன்னா கட்டாச்சுன்னா ஒரு மொமெண்டம் பார்க்கலாம். ஸோ நடுவில் இன்னொரு லெவல் 620 வரைக்கும் பார்க்கலாம். 620 623 அது கட்டாச்சுன்னா 640 வரைக்கும் போய் வாய்ப்பு உண்டு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் கேபிஐடி டெக்னாலஜிஸ். கேபிஐடி டெக்னாலஜிஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா இன்றைக்கி கட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 4th கட் பண்ணியிருக்கிறான். பட் இருந்தாலும் மேலே க்ளோஸ் பண்ணாதங்காட்டி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ நாளைக்கு ஜூலை 5th இன்றைக்கி ஜூலை 5th கேபிஐடி டெக்னாலஜிஸ் உங்கள் ரேடாரில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு பை பண்ணி நல்ல மொமெண்டம் ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் பாருங்கள். டொரண்ட் பவர். டொரண்ட் பவர் பார்த்தோம்னா ஒரு நல்லா இருக்குதுங்க. சப்போர்ட் இருந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்குறான். ஒரு இன்ஃபர்மேஷன் என்ட்ரி பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறான். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். டொரண்ட் பவர் 1600 போக வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரு இடத்துல போடுங்க. அடுத்து வேதந்தா இன்றைக்கி நான் மார்க்கெட் டைம்லேயே நான் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா நல்ல மொமெண்டம் பார்க்கலாம். ஸோ ஒரு 500 வரைக்கும் பார்க்கலாம். 474 கட்டாச்சுன்னா ஒரு 500 வரைக்கும் பார்க்கலாம். 506 கட்டாச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் பார்க்கலாம் வேதாந்தாவில். ஸோ கோலோ இந்தியா நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ். ஸோ கோலோ இந்தியா நான் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ கோலோ இந்தியா ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் இருக்குது. ரெசிஸ்டன்ட் கட்டாச்சுன்னா அடுத்தது 527 வரைக்கும் மொமெண்டம் வாய்ப்பு உண்டு. இவன் 490 கட்டாச்சுன்னா ஒரு 527 வரைக்கும் ஒரு 520 டார்கெட்டை வைக்கலாம். ஸோ அதை கட்டாச்சுன்னா ஒன்று நல்ல மொமெண்டம் பார்க்கலாம். கோலோ இந்தியா வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. ஒரு சப்போர்ட் எடுத்து நல்ல ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டில் வந்துட்டுருக்குது. ஸோ அடுத்து பிஇஎல் ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் இருக்குது. பெருசாக இல்லைங்க. ஒரு ரெசிஸ்டன்ட் கட்டாச்சுன்னா ஒரு
ஸ்மால் மூவ் பார்க்கலாம். ஒரு 323 கிட்ட இன்னும் ஒரு பெரிய மூமெண்ட்டுமே பார்க்கலாம். ஸோ வாட்சஸில் போடுங்க. ஓஎன்ஜிசி நெக்ஸ்ட் டாப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸும் ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்குது. ஒரு 279 கட்டாச்சுன்னா ஒரு மொமெண்டம் பார்க்கலாம். ஸோ உங்கள் ரேடாரில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஐஓசி நெக்ஸ்ட் ஸ்டாக். ஸோ ஐஓசியும் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ உங்கள் ரேடாரில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள், நல்ல மொமெண்டம் பார்க்கலாம். ஸோ 170 கட்டானா எந்த லெவல் 177 கட்டாச்சுன்னா ஒரு 200 வரைக்கும் போக வாய்ப்புண்டு. 190 196 200. ஸோ ஐஓசி உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு பெருமல் பிஎல் ஒரு ரெசிஸ்டன்ட் கிட்ட தான் இருக்குதுங்க சொல்லப்போனால். ரெசிஸ்டன்ட் கட் ஆகிடுச்சு, ட்ரெண்ட் லைன் கட் ஆகிருக்குது. ஃபாஸ்ட் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைன் கட் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ரேடார்லையும் கண்டிப்பாக இது மூமெண்டம் பார்க்கலாம். அப்கமிங் டேஸில் 1000 டச் பண்ண வாய்ப்பு உண்டு. பிஎல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் நம்ம இதில் பார்த்துட்டோம்னா இது எடுத்துக்கலாம். கேஸ்ட்ரோல், லாலா பத் லேப், லாரஸ் லேப், கோல் இந்தியா, ஐஓசி. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஐஆர்டி கொடுத்துருந்தோம். ஐஆர்டி, ஹெச்டிஎஃப்சி. ஸோ அது இன்றைக்கி ஒரு டாப் யூசர்ஸில் உள்ள செஞ்சு அதை பார்ப்போம். ஸோ ஐஆர்ஐடி பார்த்திங்கன்னா நம்ம பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ நல்ல மொமெண்டம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குதுங்க. லாங் டேர்ம் பையிங் கண்டிப்பாக வச்சுருங்க. ஸோ ஐஆர்ஐடியில் பேனிக்காக இருக்குது ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. ஸோ ஹோல்ட் பண்ணு. ஹெச்டிஎஃப்சி நம்ம என்னென்னு பார்த்துட்டோம்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜஸ்ட் பையிங் லெவலுக்கு வந்துட்டுருக்கு மறுபடியும். ஸோ தோஸ் ஹூ ஹேவ் திஸ் டு பை யூ கேன் பை நவ் அட் த பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட். ஸோ உங்கள் ரேடாரில் வச்சுருங்க. ஹெச்டிஎஃப்சி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ஸ்டாக். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக பை பண்ணலாம். இந்த சப்போர்ட் லெவலில் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் லெவல் கொடுத்துட்றேன். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். சப்போர்ட் லெவல் வரைஞ்சிட்டோம். ஸோ நம்ம டெலகிராம்லேயும் அப்பப்போ அப்டேட் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி என்பிசிசி கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி டெலகிராமில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நம்ம என்பிசிசி கொடுத்தோம். ஆல் டைம் ஹை கட்டாகிற நிலைமையில் இருக்கும்போது கொடுத்தோம். ஸோ ஒரு கட்டாயம் ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கேன். ஸோ டெலகிராமில் ஆன்லைன் லைவில் இருங்க, டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல மூமெண்டம் ஸ்டாக்ஸ்லாம் உங்களுக்கு டெலகிராமில் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி எம்பிசிசி கொடுத்துருந்தோம், லுப்பின் கொடுத்துருந்தோம், வேறு ஐசிசி பேங்க்கை நம்ம கொடுத்துருந்தோம், என்ஐஏசிஎல் கொடுத்துருந்தோம். ஒரு நிமிஷம், என்ஐஏசிஎல். ஸோ இது ஒரு பேக் அவுட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நல்ல மொமெண்டம் கொடுத்தோம்னா நான் ஆக்சுவலி கொடுத்துருந்தேன் என்ஐஏசிஎல். ஸோ டெலகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதில் ஃபஸ்ட் அப்டேட் கொடுத்துருவேன், ஈவன் லைவ் மார்க்கெட் அப்டேட்டில் அதில் கொடுத்துருவேன். ஸோ வேறு என்ன கொடுத்துருந்தோம், வேதாந்தா, எம்எம்டிசி கேட்டிருந்தாங்க. எம்எம்டிசி நமக்கு டவுட்டு கேட்டிருந்தாங்க நம்ம கிளைண்ட்ஸ்லாம். ஸோ எம்எம்டிசி நம்ம வந்து 71 பை பண்ணி இப்போ 90 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. ஸோ ரேடாரில் வச்சுருங்க, வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு மூமெண்டம் இருக்குது எம்எம்டிசி. ஸோ நல்ல மூமெண்டம் ஆல்ரெடி கொடுத்துருக்கு நம்ம லெவல் பை பண்ணதுலேருந்து. ஸோ நம்ம இந்த லெவலில் ஒரு பை எடுத்துருந்தோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் 20% பக்கத்தில் ப்ராஃபிட் ஆகி கொடுத்துருக்குறான். ஸோ ப்ரெசன்ட்ரேஸ் 75 டார்கெட் உங்களுக்கு. 75 சப்போர்ட் லெவலும் 90 டார்கெட். 90க்கு மேலே எடுத்துட்டோம்னா 101 டார்கெட் இருக்குது. ஸோ உங்கள் ரேடாரில் வச்சு வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், டெலிவரி எடுக்கிறவங்க எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி மெயினாக இண்டெக்ஸ் க்ளோசிங் பார்த்தாச்சு.
ஸோ கேஷ் மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கி ஒரு எஃப்ஐ டேட்டாஸ் டிஏ டொமஸ்டிக் டேட்டாஸ் பார்த்தோம்னா, ஸோ எஃப்ஐஸ் வந்து நமக்கு 2576 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நம்ம டொமஸ்டிக் வந்து 2375 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து நமக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 201 கோடி நெட் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ பெருசாக இது நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பையிங்கும் நம்ம டொமஸ்டிக்ஸ் வந்து செல்லிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து இந்த செக்டர் வைஸ் பார்த்துட்டோம். ஃபார்மா, ஐடி, ஆட்டோ செக்டர்ஸ், ரியலிட்டி, எனர்ஜி, ஆயில் செக்டர்ஸ், பிஎஸ்யூ பேங்க்ஸ், மெட்டல் எல்லாம் பாசிட்டிவ்லையும். ஸோ பேங்க் நிஃப்டி நியூட்ரல்லையும், நிஃப்டி ஃபினான்ஸ் மீடியா, நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு நெகட்டிவ்லையும். ஸோ செக்டர் வைஸ் எல்லாம் ஓகே. ஸோ நம்ம கமாடிட்டிஸும் பார்த்துட்டோம். நிஃப்டி டாப் பண்ணி லூசஸ் வந்து ஏதாச்சும் டவுட்டு இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் போடுங்க. இல்லைன்னா டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ எங்களோட பெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் 5th ஜூலை நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துலாங்க. ப்ரீவியஸில் என்ன லெவல் கொடுத்துருந்தோம், இன்றைக்கி என்ன லெவல் கொடுக்குறோன்னு வாட்ச் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம கொடுக்குற லெவலுக்குன்னு சரி ஆல் டைம் ஹைக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறான். ஸோ இன்றைக்கி ஒரு லெவல் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும். ஸோ என்ன ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிருந்தாலும் நம்ம கொடுத்த லெவல் அந்த ரெசிஸ்டன்ட் வந்து நல்லா ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு கொடுத்து அங்கேருந்து ஆல் டைம் ஹைக்கு ஓப்பன்லேருந்து கீழே வந்து நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து, ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ண புரியும், நம்ம சொன்ன லெவல்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து, ஸோ அதே நம்ம சொன்ன லெவலில் ஒரு ரெசிஸ்டன்ட்லேயே கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி, ஸோ நம்ம சொன்ன லெவல் அந்த ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் வரைக்கும் வந்துருக்கு மார்க்கெட். ஸோ நிஃப்டி பார்த்தோம்னா நம்ம லெவல் கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ ஜூலை 5th சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பார்த்துட்டோம்னா, ஸோ ஜூலை 5th சப்போர்ட் பார்த்துட்டோம்னா 24,280 சப்போர்ட் ஒன்றா வச்சுட்டும், 24,245 செகண்ட் சப்போர்ட்டு, 24,200 சப்போர்ட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நமக்கு ரெசிஸ்டன்ட் பார்த்தோம்னா ஆல் டைம் ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 24,401 ரெசிஸ்டன்ஸ் 1, 24,450 செகண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கு நடுவில் இங்கே ஒரு ரொம்ப நாள் கன்சாலிடேஷன் இருந்தது. 24,360 ஒரு ரெசிஸ்டன்ஸும். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெட் லைன் மேலே இருக்க போகிற ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுவும் நம்ம எடுத்துட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் ஒரு 24,340. ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம லெவல்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி வந்துட்டோம்னா, ஸோ பேங்க் நிஃப்டி பெருசாக பார்த்துட்டோம்னா சேம் ஆஸ்வல் நம்ம கொடுத்த லெவல்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் யூஸ் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்ற மார்க்கெட் கீழே வந்துருக்கு பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஓப்பனிங்லேயும் நம்ம கொடுத்த லெவல் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஜூலை 4th நம்ம சொன்ன லெவல் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்து ஸ்மால் நம்ம சப்போர்ட்டில் கட் ஆகி, ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து 52,814 ஒரு சப்போர்ட்டு, அது நாளைக்கோட சப்போர்ட்டை வச்சுக்கோங்க. ஸோ அந்த சப்போர்ட்டிருந்து நமக்கு மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ட் 53,190 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அங்கேருந்து மோடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு நியூட்ரல் நடுவில் 2 ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு நடுவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கோட சப்போர்ட் எடுத்துட்டோம்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 52,816 சப்போர்ட்டும், 53,308 ஒரு ரெசிஸ்டன்ஸும், 53,340 ஒரு ரெசிஸ்டன்ஸும், சப்போர்ட் பார்த்துட்டோம்னா 53,030 ஒரு சப்போர்ட்டும்,
52,970 ஒரு சப்போர்ட்டும் 52,816 சப்போர்ட் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள் எதுக்கும் உங்கள் மென்டார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது பண்ணுங்கள். ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோன்னா சென்செக்ஸ் லெவல் இன்றைக்கி போடுவோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 79,995 ஒரு சப்போர்ட்டும் 80,245 ஒரு ரெசிஸ்டன்ஸும் 80,384 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மேற்கடி அதில் கட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் கட் ஆச்சுன்னா நமக்கு 79,813 ஒரு சப்போர்ட்டுங்க. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது தான். ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டெலகிராமில் லைவ் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். இன்வெஸ்ட் பை ஸ்டாக்ஸ் டு பை ஸ்டாக்ஸ், பிரேக் அவுட்டிங் ஸ்டாக்ஸ், வால்யூம் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஃபாஸ்ட் டார்கெட் ஸ்டாக்ஸும் வரும், ஸ்லோ டார்கெட் ஸ்டாக்ஸும் வரும். பட் ஃபாஸ்ட் டார்கெட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நம்ம டெலகிராமை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ டெலகிராம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் வீடியோவில் நமக்கு நல்ல ஆடியோ கிளியரிட்டியும் ஸோ வீடியோ மோர் அண்ட் மோர் அப்டேட்டோடு நம்ம வரோம். ஸோ ஜஸ்ட் அப்டேட் பண்ணுறது நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் கிளியராக பண்ணி உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணலாம். ஸோ டெலகிராமில் மேக்ஸிமம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டெலகிராம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் அப்டேட் வரும். மெயினாக டெலகிராம் அதுதான் முக்கியமாக சொல்கிறேன். ஸோ அதில் தான் நமக்கு மேக்ஸிமம் அப்டேட் கொடுப்போம். யூடியூப் கூட நமக்கு ஈவினிங் ஆர் மார்னிங் அப்படியே அப்லோட் பண்ணுறது தான் வீடியோ. டெலகிராம் நமக்கு ஆல் டைம் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.